அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொல்லிமலை ஸ்ரீ மாசி பெரியண்ணசாமி ஸ்ரீ பெரிய கருப்பண்ணசாமி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொல்லிமலை ஸ்ரீ மாசி பெரியண்ணசாமி கோவில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை என்ற ஊரில் தாங்க அமைஞ்சிருக்கு. இது மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கு. கொல்லிமலை ஸ்ரீ மாசி பெரியண்ணசாமி தெய்வங்களின் குறை தீர்க்கும் தெய்வமாய் விளங்குகிறார். அனைத்து காவல் தெய்வங்களுக்கும் மூத்த முன்னோடி அண்ணனாய் இருப்பதால இவருக்கு பெரியண்ணன் என்ற பெயர் வந்தது. மாசி பாறையில் அமர்ந்து இருப்பதால் இவரை மாசி பெரியண்ணனும் அழைக்கிறாங்க. இவர் இருக்கும் அந்த 9வது குன்றின் பெயர் தான் மாசி குன்று. இவரிடம் எந்த மாந்திரிகமும் பில்லி சூனியம் எதுவுமே இங்கே எடுப்படாதுங்க. மாந்திரிகத்தின் தலைமை உச்சமாய் இவர் இருக்கிறார். இவர் பொதுவாக மனிதர்களுடைய குறை தீர்ப்பதை விட தெய்வங்களின் குறை தீர்த்து கொடுக்கிறார். நம் குலதெய்வங்களுக்கு எதனா கட்டு இருந்தாலும் அங்கே நம்ம போனால் அந்த கட்டு உடைஞ்சு நம்மளுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். இவரை ஆள்முனி பெரியண்ணா என்றும் பனையடியான் என்றும் சங்கிலியான் சங்கிலி என்றும் அழைக்கிறாங்க. இவருக்கு புலிக்குட்டி பட்டான் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இவருக்கு காவல் தெய்வமாக ஸ்ரீ பெரிய கருப்பண்ணசாமி அங்கே அருள் பாலித்து வராரு. நம்ம சேனலில் கொல்லிமலை ஸ்ரீ மாசி பெரியண்ணசாமி ஸ்ரீ பெரிய கருப்பண்ணசாமி அருள் வாக்கின்படி சோழி பிரசனம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கோம். இது சோழி பிரசனம் மட்டும் கிடையாதுங்க, சாமியோட அருள் பார்த்து சொல்கிற சோழி பிரசனம். இதில் ஒரு மனிதனுடைய முக்காலங்கள் பற்றியும் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு இறந்த காலத்தில் என்னெல்லாம் நம்மளுக்கு நடந்துருக்கு, இப்போ என்னெல்லாம் நடந்துருக்கு, இனிமேல்ட்டு என்ன நடக்க போகுது என்பது துல்லியமாக கணிச்சு இந்த சோழி பார்த்து சொல்லும். இது முழுக்க முழுக்க சாமியோட அருள் சொல்கிற சோழி பிரசனம். இதனால் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு இது பார்க்க விருப்பம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணியும் கேட்டுக்கலாம். நேம் உங்கள் நேமும் உங்கள் அம்மா நேமும் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுவோம். நாங்கள் இதுக்கு கட்டணம் பார்த்திங்கன்னா இலவச பிரசனம் தான் போட்டிருக்கோம். ஏன் 101 ரூபாய் கட்டணம் வாங்குகிறோன்னா வாக்கு பளித்ததுக்காக. இப்போ ஒரு வாக்கு சொன்னால் நம்மளுக்கு அது பழிக்கணும். அதுவும் சாமிக்கு ஒரு பூவாங்க தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த காசை. இப்போ நேரடியாக நம்மக்கிட்ட பிரசனம் பார்க்குறவங்களும் 1001 ரூபாய் தட்சணை கொடுத்து தான் பார்ப்பாங்க. இது நம்ம ஆன்லைன் மூலிமா சொல்கிறதால நம்ம 101 ரூபாய் கட்டணம் மட்டுமே வாங்குகிறோம். அதுவும் ஒரு வாக்கு பளித்ததுக்காக மட்டும்தான். உங்களுக்கு சோழி பிரசனம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் மூலிமாவும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுதான் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.